குமரேச சதகம். முருகனாகிய குமரனை முன்னிலைப்படுத்தி பாடப்பட்ட 100 பாடல்களை கொண்ட நூலாதலின் இதனை குமரேச சதகம் என்றார்கள். விளையும் ஒரு பொருள் மேல் 100 தளைய உரைத்தல் சதகம் என்பது இலக்கண விளக்கம். குமரேச சதகத்தின் ஆசிரியர் பெயர் குருபாததாசர். புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள புல்வயல் என்னும் ஊரைச் சேர்ந்தவர். தன்னுடைய சொந்த ஊரில் உள்ள முருகன் மேல் பக்தி கொண்டவராய் சதகம் பாடி அதற்கு குமரேச சதகம் என்று பெயர் வைத்ததோடு தன் பெயரையும் குருவாகிய முருகன் குமரனின் திருநாமம் பிரதிபலிக்க குருபாததாசன் என்று வைத்துக் கொண்டார் போல் தெரிகிறது. இவருடைய இயற்பெயர் முத்து மீனாட்சி. ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முற்பட்டவராய் இருப்பார் போல் தெரிகிறது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். வீணாவன. நாம் செய்கின்ற செயலால் வீணாகி போவது எது என்பதை வீணாவன என்றொரு பாடலாக பாடியுள்ளார். அந்த பாடலை முதலில் பார்ப்போம். அழலுக்குள்ளே விட்ட நெய்யும் பெருக்கான ஆற்றிற்கரைத்த புளியும் அரிதான கமரிற் கவிழ்த்திட்ட பாலும் வரும் அழகிகட்கிடு பூசையும் சுழல் பெருங்காற்றினில் வெடித்த பஞ்சும் மணல் சொறி நரும் பனி நீரும் நீல் சொல்லறிய காட்டுக்கரித்த நிலவும் கடற் சுழிக்குள்ளே விடு கப்பலும் விழலுக்கரைத்திட்ட தண்ணீரும் முகம்மாய வேசை கழித்த பொருளும் வீணருக்கே செய்த நன்றியும் பலனில்லை விருதாயீதன்பர் கண்டாய் மழலை பசுங்கிள்ளை முன்கை மலைமங்கை தரு வண்ணக் குழந்தை முருகா மயிலேறி விளையாடு குகனே புல்வயல் நீடு மலைமேபு குமரேசனே. அழலுக்குள்ளே விட்ட நெய்யும். தீ எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த தீக்குள் நெய்யை பார்க்கிறோம். தீ இன்னும் வேகமாக பிரகாசமாக எரிகிறது. எரிகின்ற அந்த தீக்குள் ஊற்றிய நெய்யை மீண்டும் அள்ளி எடுக்க முடியுமா? போனதுதான். அது வீணானது. பெருக்கான ஆற்றிற்கரைத்த புளியும். தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஆற்றில். அந்த ஆற்று தண்ணீரில் கொண்டு போய் 1 கிலோ புளியை கரைத்து விட்டால் என்னாகும்? ஏதாவது பிரயோஜனப்படுமா? தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாய் தண்ணீர் எடுத்து அதில் தேவையான அளவு புளியை கரைத்து உப்பு மிளகு சேர்த்தால் ரசமாகும். ஓடுகின்ற ஆற்று நீரில் புளியை கரைத்தால் என்ன பிரயோஜனம்? அது வீண்தானே. அதை பெருக்கான ஆற்றிற்கரைத்த புளியும் என்ற வரியில் வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமா? பெரிய பிளவு ஒன்று இருக்கிறது. அதற்குள் கொண்டு சென்று குடமாக பாலை ஊற்றினால் அதனால் என்ன நன்மை? சுவாமியின் மேல் ஊற்றினால் புண்ணியம் கிடைக்கும். குழந்தைகளின் வாயில் ஊற்றினால் அவர்கள் தெம்பாக வளர்வார்கள். காய வைத்து தாய் தகப்பனுக்கு கொடுத்தால் அவர்களின் பரிபூரணமான வாழ்த்து கிடைக்கும். பிளவில் கொண்டு போய் ஊற்றினால் அது வீண்தானே. அதை அரிதான கமரிற் கவிழ்த்திட்ட பாலும் என்கிறார். அரிதான கமர் என்றால் பெரிய பிளவு என்று பொருள். அடுத்து வீணான இன்னொன்றை கூறுகிறார். வரும் அழகிகட்கிடு பூசையும் என்பது. அழகை என்றால் பேய். பேய்க்கு பூசை வைத்து என்ன பலன்? சுவாமிக்கு பூசை வைத்தால் சுகம் தரும். பேய்க்கு பூசை வைத்தால் என்ன தரும்? அது வீண்தானே. சுழல் பெருங்காற்றினில் வெடித்த பஞ்சும். பருத்தி வெடிப்பது பஞ்சாவதற்கு. அந்த பஞ்சால் விவசாயிகளுக்கு பலன் இருக்க வேண்டுமானால் அது சரியான நேரத்தில் வெடிக்க வேண்டும். அதை விடுத்து சூறாவளி காற்று வீசி கொண்டிருக்கும் நேரத்தில் வெடித்தால் என்ன ஆகும்? பஞ்சு பறந்து விடும் தானே. அப்படி சுழல் பெருங்காற்றினில் வெடித்த பஞ்சும் வீண் என்று பாடுகிறார். அன்புள்ள நண்பர்களே, இவை அனைத்தையும் மனிதர்களுடைய நடத்தைக்கு உதாரணமாக மறைபொருளாக பாடுகிறார் என்பதை உணர வேண்டும். ஒரு மனிதன் ஒரு குடும்பத்துக்கு உதவுகிறான் என்றால் அதை சரியான காலத்தில் செய்ய வேண்டும். 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ஆரம்பத்திலேயே கொடுத்து விடுங்கள். அந்த குடும்பம் வறுமையில் சிக்கி சின்னாபின்னமாகி கிடக்கும்போது சென்று கொடுக்காதீர்கள். அதனால் பிரயோஜனம் இல்லை. அது வீணானது. இதைத்தான் சுழல் பெருங்காற்றினில் வெடித்த பஞ்சும் என்கிறார். மணல் சொறி நரும் பனி நீரும். ஆற்று மணலில் கொண்டு கொட்டிய பன்னீரால் என்ன பயன்? வாசனாதி திரவியங்களை எங்கு தெளிக்க வேண்டுமோ அங்கு தெளிக்க வேண்டும். பரந்த மணற்பரப்பில் தெளிப்பது வீண்தானே. அந்த பனி நீர் வீணாகித்தானே போகிறது. அதைத்தான் மணல் சொறி நரும் பனி நீரும் என்கிறார். சொல்லறிய காட்டுக்கரித்த நிலவும். நாட்டுக்குள் நிலவு ஒளி வீசினால் மக்களுக்கு பயன். அடர்ந்த காட்டுக்குள் நிலவு ஒளி வீசுவது வீணானது. கடற்சுழிக்குள்ளே விடு கப்பலும். அடக்கமான கடல் மீது செல்வது கப்பலுக்கு பாதுகாப்பானது. அந்த கப்பலை கொண்டு சென்று பெரிய சுழிக்குள் விட்டால் கப்பல் நிலைமை என்ன? நீர்ச்சுழி கப்பலை சின்னாபின்னமாக்கி விடாதா? அந்த கப்பல் வீண்தானே. கப்பலில் பயணப்பட வேண்டுமென்றால் சரியான வழியாக செல்ல வேண்டும். அதை விடுத்து சுழி பெரிய கடற்சுழி அங்கே சுழன்று கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கொண்டு போய் செலுத்தினால் எப்படி பயணம் முடிவாகும்?
அது வீணான பயணம்தானே. அந்த கப்பலும் வீணாகி அதில் செல்கின்றவர்களுக்கும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் தானே. அதைத்தான் கூறுகிறார். அது மட்டுமா, வீணாகி போவது விழலுக்கு இறைத்திட்ட தண்ணீரும் என்கிறார். விழலுக்கு இறைத்த தண்ணீர் என்பது பழமொழி. இந்த பழமொழியை தனது பாடலில் பயன்படுத்தியுள்ளார். விழல் என்பது எதற்கும் உதவாத ஒரு வகை புல். இந்த புல்லை ஆடு மாடுகள் கூட தின்னாதாம். அந்த புல்லுக்கு போய் தண்ணீர் இறைத்து வளர்ப்பது வீண்தானே. அந்த தண்ணீர் வீணானது தானே. முகம்மாய வேசை கழித்த பொருளும் வீணாததுதான். வேசைக்கு அளித்த பொருளும் ஆற்றில் கரைத்த புளியும் ஒன்றுதான். எத்தனை டன் புளியை கரைத்தாலும் ஆற்று தண்ணீர் புளிப்பாக மாறுமா? அப்படித்தான் வேசிக்கு, அதாவது விலைமாதுக்கு எத்தனை பொருள் கொடுத்தாலும் திருப்தி அடைவாளா? அவள் மனைவியாக மாறுவாளா? அவளை முகம்மாய வேசை என்கிறார். அவள் மாயக்காரி. முகத்தை எத்தனை விதங்களில் வேண்டுமானாலும் மாற்றுவாள். அதை கண்டு நம்பி அவளிடம் பொருளை கொண்டு சென்று தட்டினால் அது வீண்தான். வீணருக்கே செய்த நன்றியும் பலனில்லை. வீணாய் போனவர்களுக்கு ஒரு உதவி செய்வதால் என்ன பயன்? 10,000 கொடுத்தால் அதை 20,000 மாற்றுபவனுக்கு உதவலாம். 10,000 10 நாளிலே தீர்த்து கட்டுபவனிடம் நன்றி காட்டினால் என்ன பயன்? அது வீண்தான். அவன் எப்படிப்பட்ட சொந்தக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு செய்யும் பொருள் உதவி வீணானதுதான். அப்படிப்பட்டவனை விருதா பயல் என்கிறார். அவனுக்கு உதவுவதும் வெறும் விருதா என்கிறார். ஆகவே ஆசிரியர் சொன்ன வீணான செயல்களை செய்தோமானால் அது வெறும் விருதா செயல்தான். ஆகவே மழலை பசுங்கிள்ளை முன்கை மலைமங்கை தந்த வண்ண குழந்தையான முருகா, மழலை பசுங்கிள்ளை என்றால் குதலை மொழி பேசுகின்ற கிளி போன்ற மொழி பேசுகின்ற மங்கையான பார்வதி கொடுத்த அழகான முருகனே, புல்வயல் என்னும் ஊரில் உள்ள உயர்ந்த மலைதனிலே மயில் மீது ஏறி விளையாடும் குமரேசனே, எதுவெல்லாம் வீணானது என்பதை அடையாளம் கண்டு அதை செய்யாதிருக்க அருள் புரிவாய் அப்பனே என்று சொல்லாமல் சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார். என்ன நண்பர்களே, மிகவும் அற்புதமான பாட்டா? நன்றி. மீண்டும் ஒரு பாடலில் உங்களை சந்திக்கிறேன்.